வணக்கம் மக்களே, நான் ராம்கே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற சிவகங்கை மாவட்டத்துல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மானாமரியில இருந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய நெடுங்குளம் என்ற கிராமத்திற்கு மிக அருகில் அந்த நெடுங்குளம் என்ற கிராமத்தோட எல்லையிலே அமைச்சிருக்கக்கூடிய பெயர் இல்லாத மரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறேன். பெயர் இல்லாத மரமா? ஆமாங்க, இங்க ஒரு மரத்தை பெயர் இல்லாத மரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அழைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு மரம் பெயர் இல்லாம இருக்கு, அந்த மரத்தை பத்துக்கு அந்த மரத்துக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வரலாறு என்ன, அதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, மேலும் அந்த மரத்தினோட பக்கத்திலே தர்மமுனீஸ்வரர் மற்றும் காளியம்மன் இருக்கிறாங்க. மிகவும் சக்தியான துடியான தெய்வம் என்று மக்களால் பரவலாக நம்பக்கூடிய இந்த இடத்துக்கு நம்ம நினைச்ச ஒரு காரியத்தோட வந்தோம்னா நினைச்ச காரியம் உடனே கைகூடும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தெய்வங்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்த பத்தின வரலாறு என்ன, சுவாரஸ்ய தகவல்கள் என்ன போன்றது பல விஷயங்களை தாங்க இன்றைய வீடியோ பார்க்க போறோம். சோ வாங்க மக்கள், இந்த வீடியோக்குள்ள பெயர் இல்லாத அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த நம்ம நிக்கக்கூடிய இடத்துல பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா தர்மமுனீஸ்வரர் மற்றும் காளியம்மன் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட உங்களோட வேண்டுதல்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா வச்ச நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா 14 நாள்லயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் பரவலாக நம்பக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்குது. இந்த கோவில் இருக்குது. இந்த கோயிலை பத்தின அதி சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்புறம் பார்க்கலாம். இப்ப இந்த மரத்தை பத்தின இந்த பெயர் இல்லாத மரம் என்று மக்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த மரத்தை பத்தின டீட்டெயில் என்ன, எப்படி ஒரு மரத்துக்கு பெயர் இல்லாம எப்படி இருக்கும், இது பல ஆச்சரியமான தகவல்கள் தான். சோ வாங்க அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். மைய பகுதியில நம்ம நின்றுட்டு இருக்கோம். பெயர் இல்லாத மரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மரமானது பாத்தீங்கன்னா அடன்சோனியா கிரிகோரி என்ற இனத்தை சார்ந்ததாகவும் மால்வோசி என்கிற வகுப்பை சார்ந்ததாகவும் இந்த மரத்தோட பேரு போப்பாப் என்று அழைக்கப்படுது. ரொம்ப பழமையான மரம், 4000 வருஷத்துக்கு மிக பழமையான மரம். இந்த போப்பாப் மரமானது காட்டு பகுதிகளிலேயே மற்றும் திறந்த வெளி காடுகளிலே கணிசமா காணப்படக்கூடிய மரம். இந்த மரத்தோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பகுதியா இருக்குது. ஆஸ்திரேலியா நாடாக இருக்குது. ஆஸ்திரேலியால குறிப்பா பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா பகுதிகளிலும், அது போக பாத்தீங்கன்னா மடாஸ்கர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே கணிசமா காணப்பட்டது. இந்தியாவில தமிழ்நாட்டுல பல பகுதிகள் அங்கங்க இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல இங்க சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பெருமை அப்படின்னு தான் சொல்லணும். மரம் என்ன சாஞ்ச மாதிரி இருக்குது, இந்த மரமே இப்படித்தானே அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படி இல்லைங்க. இந்த மரம் ஏதோ ஒரு பேரிடர் காலத்துல இந்த மரம் வீழ்ந்ததாக தெரியுது. நான் வீழ்ந்தாலும் நான் விழவில்லை, நான் மீண்டும் துளிர் விட்டு வருவேன் அப்படின்றதா இந்த இடத்துல நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. இந்த இடத்துல அதோட சேர்த்து பாரதியார் சொன்ன ஒரு கவிதையும் எனக்கு ஞாபகத்துல வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேடிச்சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பல பேர் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயேன்னு சொல்லிட்டு பைக்கோட ஸ்டிக்கர்ல நம்ம பின்னாடி ஒட்டியிருக்க பார்த்திருப்போம். பட் அதனோட முழு கவிதை தொகுப்பு இதுதான். ஸோ நான் இந்த இடத்துல நான் விழுந்தாலும் நான் மீண்டும் எந்திரிச்சு வருவேன் அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் இது நம்மளுக்கெல்லாம் காட்டக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்த நான் மரத்தோட தூர்ல ஒரு குகை இருந்திருக்கு. இந்த குகையில பாத்தீங்கன்னா சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் இங்க தவம் செஞ்சதாக சொல்லப்படுது. மேலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதனோட வழி பக்கத்துல இருக்குது. ஸோ நம்மளுடைய வீடியோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கிளார் அடிக்கிறதுனால நம்ம இந்த சைடு இருந்து எடுத்துட்டு இருக்கோம். மேலும் இந்த இடத்துல உள்ளுக்க இந்த குகைக்குள்ள ஒரு நாகம் ஒண்ணு இருக்கிறதாவும் இங்க உள்ள அந்த பூசாரி நம்மகிட்ட சொன்னாங்க. இந்த போப்பாப் மரத்தோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். இந்த மரத்தை பாத்தீங்கன்னா வறண்ட நில பகுதியில் மிகவும் செழுமையாக வளரும் அப்படின்னு இது இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை, அதாவது பாத்தீங்கன்னா தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மரமாக இதனுடைய வேர்கள் திகழ்வதாக
வந்து கூறப்படுது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட வந்து பட்டைகள் மற்றும் இந்த இலைகள் வந்து அரைச்சு வந்து செரிமான கோளாறுகளுக்கு வந்து சாப்பிட்டு வந்து அந்த செரிமான கோளாறுகள் வந்து சரியாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மேலும் வந்து இந்த மரத்தோட இலைகள்ல வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மேலும் வந்து இந்த இலைய வந்து நீங்க வந்து அரைச்சு வந்து உண்டு நீங்க வந்து கீரையாக வந்து சாப்பிட்டு வந்து வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உடம்புல வந்து எந்த பிரச்சனைகளுமே வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த மரத்துல வந்து பூ பூத்த அந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஊர் இந்த நெடுங்குளம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு வந்து விவசாய பூமி தான். சொந்த இங்க வந்து விவசாயங்கள் வந்து நல்லபடியா வந்து செழித்து குளுமையா வந்து வளரும் அப்படின்னு வந்து சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு புற்று ஒண்ணு இருக்குது. இங்க மட்டும் வந்து இல்ல, சுற்றி வந்து இந்த மரத்துக்கு வந்து பின்னால் பக்கம் அந்த பக்கமும் வந்து இருக்குது. பக்கத்துல அந்த மரத்தை வந்து சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நிறைய பாம்பு புற்று வந்து நம்மளால வந்து பார்க்க வந்து முடியுது. இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தூரத்துல இருந்து வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு 2 யானைகள் வந்து படுத்து கிடக்குற மாதிரியே ஒரு தோற்றத்தை தான் வந்து இந்த மரம் வந்து நம்மளுக்கு வந்து காண்பிக்குது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்துல வந்து அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பேர்கள் வந்து இந்த மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அரிதாக வந்து இருக்கக்கூடிய இடங்கள், கட்டிடங்கள், அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்ல வந்து இந்த மாதிரி பெயர்கள் வந்து எழுதப்படக்கூடாது. பட் வந்து சில மக்கள் வந்து அப்படிலாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களாவது ஸோ வந்து தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்போட வந்து கேட்டுக்கிறேன். இந்த ஒரு வாட்டி வந்து இந்த மரத்துல வந்து ஒரு பேர் வந்து எழுதிட்டு அப்படின்னா வந்து 1 நூற்றாண்டுக்கு இந்த போப்பாப் மரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மரத்துல வந்து அது வந்து அழியவே அழியாது அப்படின்றது வந்து இந்த மரத்தோட ஒரு கூடுதல் தகவல்களாகவும் வந்து இருக்குது. இந்த திருத்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து மணிகள் வந்து அதிகமாக வந்து இருக்கிற வந்து நம்மளால வந்து பார்க்க வந்து முடியுது. தர்ம முனீஸ்வரர் மற்றும் வந்து காளியம்மனை வந்து தரிசிக்க வரக்கூடிய தரல. ஆனா அந்த பக்தர்கள் வந்து அம்மன் கிட்டையும் வந்து தர்ம முனீஸ்வரர்கிட்டயும் வந்து வேண்டுதல்கள் வந்து வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல்கள் வந்து அவங்க வந்து உடனே வந்து நிறைவேற்றி வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா வந்து தர்ம முனீஸ்வரர் மற்றும் வந்து காளியம்மனுக்கு வந்து நன்றி சொல்லும் விதமாக வந்து இங்க வந்து மணிகள் வந்து அதிகமாக வந்து அடிச்சு வந்து போட்டிருக்கிறது வந்து நம்மளால வந்து பார்க்க வந்து முடியுது. மேலும் வந்து அந்த மணிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தர்ம முனீஸ்வரரோட பேர் வந்து இங்க வந்து அச்சிடப்பட்டிருக்கு. திரளான ஒரு நிறைய மணிகள்ல வந்து தர்ம முனீஸ்வரரோட பேரும் வந்து அது போக வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கொண்டு வரவங்களோட பேரும் வந்து இந்த மணிகள்ல வந்து அடிச்சு வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து 5 வரிசை மணிகள் வந்து இருக்குது. ஸோ பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு அழகா ஆனந்தமா வந்து இருக்குது. இப்ப நம்ம வந்து தர்ம முனீஸ்வரரோட வந்து திரு ஆலயத்துல இப்ப நம்ம வந்து நிக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து தர்ம முனீஸ்வரர் வந்து இருக்கிறாங்க. பக்கத்துலயே வந்து சிங்கம் வந்து இருக்கு. சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா வந்து இருக்கிறாங்க. பக்கத்துல திரிசூலம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து காளியம்மன் வந்து இருக்கிறாங்க. பக்கத்துல வந்து சோன தெய்வம் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாலே வந்து அந்த போப்பாப் மரம் என்று சொல்லப்படக்கூடிய ஆப்பிரிக்கா வந்து பூர்வீகமாக கொண்ட அந்த மரம் வந்து இருக்குது. இந்த மரத்திலே வந்து பாத்தீங்கன்னா வந்து மணிகள் வந்து கீழே மட்டும் இல்லைங்க, மேல உச்சியில வர வந்து மணிகள் வந்து அடிச்சு வந்து அவங்க வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை தங்களுடைய நன்றியை வந்து தர்ம முனீஸ்வரர் மற்றும் வந்து காளியம்மனுக்கு வந்து சொல்லக்கூடிய விதமாக வந்து மணிகள் வந்து காணிக்கையா வந்து ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்க வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த தர்ம முனீஸ்வரர் வந்து இவங்க தான் மிகவும் வந்து துடியான தெய்வம் என்று வந்து சொல்லக்கூடியவங்க, மிகவும் வந்து சக்தி வாய்ந்தவங்க. ஸோ நீங்க வந்து வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய தெய்வமாக வந்து இந்த தர்ம முனீஸ்வரர் வந்து இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க, வளையல்கள் வந்து இருக்குது. ஸோ வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் வந்து கட்டுறதும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு பக்கத்துல இந்த வந்து வீடு கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு துணியில வந்து கையில கல்லை வந்து கட்டி அதுக்கடுத்து அதை வந்து கட்டியிருக்காங்க. அதுவும் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்துல வந்து மணிகள் வந்து இங்க வந்து அடிச்சு வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்னா வந்து குடும்பத்தோட வந்து வாங்க. இங்க வந்து மிகவும் வந்து துடியான தெய்வம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த தெய்வத்தை வந்து உங்களோட வேண்டுதலை வந்து சொல்லுங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நினைச்ச காரியம் எல்லாமே வந்து கைகூடும் அப்படின்ற வந்து நான் வந்து முழுசா வந்து சொல்லிக்கிறேன். வந்து நம்ம ஒண்ணு நினைச்சு வந்து போனா நினைச்ச காரியம் வந்து உடனே வந்து கைகூடும் அப்படின்னு வந்து மக்களால் வந்து பரவலாக நம்பப்படக்கூடிய இந்த தர்ம முனீஸ்வரரோட ஆலயத்துக்கு வந்து எப்படி வந்து வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மிகவும் வந்து சுலபம் தாங்க. மானாமரில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இந்த இடம் வந்து நெடுங்குளம் என்ற கிராமத்தினோட எல்லையில தான் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ வந்து ஆட்டோ வசதிகள் வந்து இருக்குது. அது போக வந்து நான் வந்து கூகுள்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தந்துடுறேன். ஸோ வந்து அதை நீங்க வந்து கிளிக் பண்ணி வரக்கூடிய மக்கள் வந்து இங்க வந்து வந்துருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிறு அது போக வந்து பௌர்ணமி தினங்கள்ல வந்து இங்க வந்து சிறப்பான பூஜைகள் வந்து நடைபெற்று அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக்குறது வந்து மிகவும் வந்து இந்த இடத்துல வந்து பிரபலம். ஸோ வரக்கூடிய மக்கள் வந்து காலையிலேயே ஏர்லியாவே வந்து வந்துருங்க. இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜி முருகன் சிங்கப்பூர்ல வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மானாமரிக்கு பக்கத்துல வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து நன்றி நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போக வந்து இதே மாதிரி இடங்கள் வந்து உங்க பகுதியில் வந்து இருந்தாலும் நீங்க வந்து சொல்லுங்க. நான் அங்கேயே வந்து வரேன். நம்மளுடைய பகுதியில இந்த உலகுக்கே நம்ம வந்து எடுத்து வந்து சொல்லுவோம். ஸோ இதுவரை வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பார்த்த மக்கள் அனைவருக்கும் வந்து மிகுந்த வந்து நன்றி வந்து சொல்லிக்கிட்டு இதுவரை நீங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் அடுத்தடுத்து வந்து வீடியோகள் வந்து அதிகமாக வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து எனர்ஜியா வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அன்போட கேட்டுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வர உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். நான் ராம்கேஆர். நன்றி மக்களே.